ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விட்டமின் பி இல்லைனா நம்ம உடம்பே இயங்காது போலையே. எந்த உணவில் எவ்வளவு விட்டமின் பி இருக்குது அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு உங்களுக்குள்ளாரையே நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்களா? விடை உங்களோட உணவில் தான் இருக்குது. பொதுவாகவே ஒருத்தவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு விட்டமின் பி குறைபாடு ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கான உணவுகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சால்மன் மீன். நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவுனா சால்மன் மீனை சொல்லலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இதில் அதிகமாகவே இருக்குது. இந்த மீன் வகைகளில் விட்டமின் B12 கூட அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால உங்களோட தினசரி உணவு தேவையில் 100% B12 கிடைக்குது. இது கலோரி குறைந்த புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு சிவப்பு இரத்த செல்கள் உருவாகிறதுலையும் நரம்பு செல்களோட செயல்பாடு, மூளை செயல்பாடு இதை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சால்மன் மீன் ரொம்ப உதவியாக இருக்கும். செகண்ட் ஒன், முட்டையை அவிச்சு பொரிச்சு எப்படி சாப்பிட்டாலும் அதில் இருக்க நன்மைகள் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஆனால் முட்டையோட மஞ்சக்கருவுக்குள்ளார தான் விட்டமின் B7 ஒளிஞ்சிருக்கு. விட்டமின் B7 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பயோட்டின் இருக்குல்ல, இது நம்ம உடம்புல பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு கூட வலு சேர்க்குது. DNA சீரமைப்புல பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஜீரண மண்டலத்துக்கும் உதவியாக இருக்குது இந்த முட்டை. ஆண்கள் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 30 மில்லிகிராம் விட்டமின் B7 எடுத்துக்கலாம். இதே தாய்ப்பால் ஊற்ற பெண்கள் 35 மில்லிகிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு அவித்த முட்டையிலிருந்து முழுமையாக கிடைக்குது, அதுவும் முட்டையோட மஞ்சக்கருவிலிருந்து. தேர்ட் ஒன், சிவப்பு இறைச்சி. விட்டமின் B2 சிவப்பு இறைச்சியில் அதிகமாக இருக்குது. 100 கிராம் அளவு சிவப்பு இறைச்சியில் 0.9 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் B2 கிடைக்குது. இது ஒரு நாள் ரிப்போப்ளவின் தேவையில் 66% பூர்த்தி செய்து. இந்த சிவப்பு இறைச்சி வகைராக்கல்ல மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, இளம் ஆட்டுக்கறி இது எல்லாமே அடங்கும். ஃபோர்த்து ஒன், சிக்கன். பரவலாக எல்லாராலும் விரும்பி சாப்பிடப்படுற உணவுகளில் ஒன்றுனா சிக்கனை சொல்லலாம். இதில் விட்டமின் B3, B5, B6 இதெல்லாம் இருக்குது. புரதச்சத்தும் நிறையவே இருக்குது. இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய B3 அப்படின்னு சொல்லக்கூடிய நியாசின் இருக்குல்ல, அது சிக்கனோட மார்பு இறைச்சியிலேருந்து நமக்கு கிடைக்குது. இதில் 16 மில்லிகிராம் இறைச்சியை சாப்பிட்டோன்னா ஒரு நாளைக்கான நியாசின் தேவையில் 100% நமக்கு அப்படியே கிடைச்சிரும். சிக்கன் உங்களோட டிஎன்ஏவை சரி செய்யறதுக்கும் உங்களோட உடல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை வெளியிடுறதுக்கும் உணவை எனர்ஜியாக மாற்றுறதுக்கும் கூட பயன்படுது. இது உங்களோட சருமத்தை சூரிய ஒளியோட சேதத்திலிருந்தும் பாதுகாக்குது. அதே போல் மூளை செல்களை சேதமடையாமல் தடுக்கிறதுக்கும் அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் கூட சிக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்தெந்த உணவுகளில் எந்த அளவு விட்டமின் பி இருக்குது, விட்டமின் பி சாப்பிட்றதுனால நமக்கு அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது, சோர்வை எப்படி விட்டமின் பியை வச்சு துரத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விட்டமின் பி நிறைந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.